Hi Arrangeblets, welcome to Rakesh and Jenny 2.0. இந்த குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரலாம்னு ஒரு ட்ரிப் பிளான் போட்டிருந்தோம். அதாவது இந்த பிளானை போட்டது ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே. ஸோ அந்த டைம்ல குக் வித் கோமாளி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி டிராவலையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5 நாள் லீவ் போட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா நம்ம சேனல்ல இந்த ஜெனி அம்மா ஒரு வீடியோவை போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா குக் வித் கோமாளியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் ரொமான்டிக் பர்சன். இதெல்லாத்துக்கும் மேல டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ஷோ சன் டிவில ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டாப் குக்கு டூப் குக்கு விரைவில் உங்கள் சன் டிவியில். ஆமா, என்ன இது நீங்களும் அதே மாதிரி. அது கூட நமக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, யூடியூப்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இந்த ஒரு வீடியோ வந்துச்சு. அப்ப கூட நான் என்ன தெரியுமா சந்தேகப்பட்டேன், ஒருவேளை விஜய் டிவி தான் தூக்க கலக்கத்துல சன் டிவி மேல இந்த கான்ல விஜய் டிவின்றதை தூக்கிட்டு சன் டிவி லோகோவையும் சேனல் பேரை சன் டிவின்னு மாத்தி வச்சிட்டாங்களோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. நான் அவ்வளோ கேவலமான பிறவி கிடையாது. அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா உண்மையிலே இந்த ப்ரோமோ சன் டிவியோட சேனல்ல தான் வந்திருக்குது. ஒருவேளை எப்படி ஹாட் ஸ்டார் ஜியோ வாங்கினாங்களோ அந்த மாதிரி விஜய் டிவியை சன் டிவி வாங்கிட்டாங்களோ அப்படின்னு கூட டவுட் ஆனேன். அப்புறம் விசாரிச்சு பார்த்தா நம்ம சன் டிவி புத்தம் புதிய ரியாலிட்டி ஷோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டாப் குக்கு டூப் குக்குன்னு பேரையும் வச்சு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம்பா. முதலாளி அவன் ஆளை மட்டும்தான் மாத்திருக்கான், ஐடியாவை மாத்தவே இல்லை. உங்கள் சன் டிவியில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அதிர்ச்சி வெளிவரப் போகிறது. ஆனா எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கொஞ்சம் கூட குக் வித் கோமாளி மாதிரியே இல்ல. இதுதான் எனக்கு சன் டிவி கிட்ட ரொம்ப பிடிச்சது. எது பண்றதா இருந்தாலும் எந்த சேனலையும் பார்த்து காப்பி அடிக்காம புதுசா ஃப்ரெஷ்ஷா பண்ணி யாரையும் நம்பாமல் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்பர் 1 இருக்கிறாங்க நம்ம சன் டிவி. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. அடுப்ப தாண்டி எங்கும் புகையுது, அதுல சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. பட் ஒரே ஒரு டவுட், இந்த தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஷெஃப் இருந்தாலும் அது ஏன் வெங்கடேஷ் பட்டை மட்டும் இவங்களுக்கு தூக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல. இதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் யாச்சாமி. டூப்புங்களை தனியா விட்டா தானே வில்லங்க, கூட ஒரு செலிபிரிட்டியும் ஒரு ஷெஃபையும் சேர்த்து விட்டா டாப் தானே. அதே மாதிரி ஏகப்பட்ட கோமாளிஸ் இருந்தாலும் ஏன் ஜிபி முத்து, பரத்து, மோனிஷா இந்த மாதிரியான கோமாளிஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை இவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்றப்போ எந்த மாதிரியான கேள்வி எல்லாம் இவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. அதுலயும் வெங்கடேஷ் பட்டை பாக்குறப்போ, உங்க பேர் தான் வெங்கடேஷ் பட்டா? எஸ் சார், ஐ எம் வெங்கடேஷ் பட், previously worked in விஜய் டிவி. ஓ விஜய் டிவியா? அப்படி ஒரு டிவி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் இட்ஸ் ஓகே. உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ஓ நல்லா சமைப்பனே. விஜய் டிவில குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ வந்துச்சு சார், அதுல நான் தான் ஷெஃப். அப்படியா? அந்த மாதிரி ஒரு ஷோ நாங்க பார்த்ததே கிடையாது. வெரி ஸ்ட்ரேஞ்ச். அதெல்லாம் விடுங்க சார். இப்போ என்ன எந்த மாதிரியான ஷோக்கு இன்டர்வியூ பண்ண கூப்பிட்டிருக்கீங்க? அதாவது வெங்கடேஷ் பட் சார், நாங்க புதுசா இது வரைக்கும் எந்த ஒரு சேனல்லையும் உலக தொலைக்காட்சிகள்லயே வராத மாதிரி ஒரு புது முயற்சியா ரியாலிட்டி ஷோ பண்ண போறோம். அப்படியா? கேட்கறதுக்கே ஆச்சரியமாவும் ஆர்வமாவும் இருக்கே. கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. அதாவது நம்ம ஷோவோட பெயர் டாப் குக்கு டூப் குக்கு. நீ அப்படி வரியா? பேர் நல்லா இருக்கே. என்ன கான்செப்ட் சார்? அதாவது நம்ம கான்செப்ட் பாத்தீங்கன்னா, நீங்க தான் ஷெஃப், உங்களுக்கு கீழே ஒரு சில கோமாளிஸ் எல்லாம் வச்சிருப்போம், அவங்களுக்கு டூப் குக்குன்னு பேர் வச்சிருப்போம். இன்னொரு பக்கம் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள டாப் குக்கு அப்படின்னு டூப் குக்கோட சேர்த்து சமைக்க சொல்லுவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறது மட்டும் இல்லாம அங்கங்க காமெடி பண்ணுவாங்க. நீங்கள போய் முதுகுல தட்டுற மாதிரி தட்டணும். அதுக்கு நாங்க பேக்ரவுண்ட் சவுண்ட், டோனு, மீம் இதெல்லாம் போட்டு விடுவோம். எப்படி சார் இருக்கு எங்க கான்செப்ட்? இதான் கான்செப்டா? இதுக்கு பேர் குக் வித் கோமாளி ஆச்சா? நீங்க என்ன விஜய் டிவியா சன் டிவியா? சார் நாங்க சன் டிவி சார். ஏன் கேக்குறீங்க? அப்படி இல்ல, நாங்க தான் குக் வித் கோமாளின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம் இதே விஜய் டிவில. அத அப்படியே சொல்றீங்க? என்னது குக் வித் கோமாளியா? அத நாங்க பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. எங்கள்கிட்ட கேட்காம எங்களோட கான்செப்ட திருடி எடுத்துட்டாங்களா? இருங்க அவங்க மேல கேஸ் போடுறோம். யார் அந்த ப்ரொடியூசர்? சார் நாங்க தான் ப்ரொடியூசர். அப்ப நீங்க தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியா? உங்க பேர் என்ன? மீடியா மேன்ஷன் சார். ஓ நீ தானே அது? இது காப்பிரைட் நீ தான் வச்சிருக்கிறியா? ஆமா, 2019ல இருந்து இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறேன் சார். சரி, நீ எப்பையில இருந்து வச்சிருந்தே அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இந்த கான்செப்ட் எங்களுது. உனக்கு அங்க இருந்து எவ்வளவு வந்துச்சோ அதுல இருந்து டபுள் பேமெண்ட் நாங்க உங்களுக்கு தரோம். நான் சொல்றேன், எது டபுள் மடங்கா? ஒன்னே வரேன் சார். அப்படி வா வழிக்கு. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores. Hey man, I'm here. 1 second.
இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. எப்படியோ பேசி மீடியா மேன்ஸனை நம்ம பக்கம் இழுத்தாச்சு. இப்ப அங்கிருந்து ஒரு சில கோமாளிகளையும் உருவிட்டோம்னா ஒண்ணுமே பண்ணாம லாபம் பாத்திரலாம். திருட்டுல உனக்கு நல்ல மூளை இருக்க வரைக்கும் ஒண்ணு எவனும் அசைக்க முடியாதா? யாருப்பா அங்க இருக்கிற கோமாளி? சார் நாங்களாம் தான் சார். ஓ நீங்க தானே? உங்க எல்லாருக்கும் எவ்வளவு பேமெண்ட் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதுல இருந்து 3 மடங்கு இப்ப சொல்லுங்க எங்க டிவிக்கு வந்துடுறீங்களா? சார் நாங்க விஜய் டிவி ஆபீஸ்ல இருந்து பஸ் ஏறியே 10 நிமிஷம் ஆகி போச்சு சார். இன்னும் டானி 20 நிமிஷத்துல அங்க வந்துருவோம் சார். பேமெண்ட் எப்படி சார்? கேஷா ஜிபேவா? இப்படிலாம் சொல்லிதான் அங்க இருக்கிற பாதி பேரை உருவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சன் டிவி. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். சமையல் ஒரு தெய்வீக கலை. தரமசாலிப்பா, சாரி துட்டு பார்ட்டிப்பா. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகிட்டே இருக்குது, எப்படி செட்? சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவா நம்ம டிவி சேனல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு சீரியல் ஓஹோன்னு ஓடும் மத்த லாங்குவேஜ்ல, அதுலயும் பார்ட் 2 பார்ட் 3 லெவல்லாம் போயிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஊர் சேனல்கள்லாம் காப்பி அடிக்கும். உதாரணத்துக்கு பாரதி கண்ணம்மாவை சொல்லலாம், மலையாளத்துல எடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் தெலுங்கு போச்சு, இப்ப தமிழ்லயும் வந்துச்சு. ஒரு 4-5 வருஷம் ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் பழைய மூஞ்ச தூக்கிட்டு புது மூஞ்ச போட்டாங்க, சோழி முடிஞ்சு. அப்புறம் ராஜாராணி. நெக்ஸ்ட் விஜய் டிவியை பார்த்துட்டு ஜி தமிழும் சன் டிவியும் இதே கான்செப்ட்ல லைட்டா பட்டிட்டிங்கரிங் மட்டும் பார்த்து ஹீரோயினை ஏழையாவும் ஹீரோவை பணக்காரனாவும் போட்டாங்க. ஆனா 3 ஹீரோயின்ஸுமே ஹீரோவை சார் சார்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மளோட மோசம் போல இருக்குது. இந்த மாதிரி தான் சீரியல்ஸ் எல்லாம் காப்பி அடிச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரியாலிட்டி ஷோவையே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருஷம் பிக் பாஸ்னு ஒரு ஷோ நடத்துவாங்க விஜய் டிவி. அது பிரம்மாண்டமா ஓடுறத பார்த்துட்டு நம்ம ஜி தமிழும் சர்வைவர் அப்படின்னு ஒரு ஷோ போட்டாங்க. அதை நடத்தினது நம்ம அர்ஜுன் சார். வெல்கம் டு சர்வைவர். அதோட விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோலாம் பெருசா போகல. ஆனா அதே ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் உமாபதி ராமையா, அவரு அதே ஷோவை ஹோஸ்ட் பண்ண அர்ஜுன் சாரோட பொண்ணை உசார் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த பாட்டு எப்ப அர்ஜுன் சார் வரும் அப்படின்னு ஆர்வமா போய் கேட்டா, எதுக்கு என் 2வது பொண்ணையும் உசார் பண்றதுக்கா போங்கடாடே அப்படின்னு உசார் ஆயிட்டாரு. சோ இப்படியே ஜி தமிழ் சர்வைவர் அப்படின்ற ரியாலிட்டி ஷோ வச்சு ஓட்டலான்னு பார்த்தாங்க, ஊத்திக்கிச்சு. அதே மாதிரி சன் டிவியும் மாஸ்டர் ஷெஃப் அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. குக் வித் கோமாளிக்கு அகைன்ஸ்டா விஜய் சேதுபதி எல்லாம் கூட்டு வந்துட்டு, என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் மட்டும் உள்ள இருந்துட்டு பேமெண்ட் ஒரு 50-60 கோடி வாங்கி ஹிந்தி படம் நடிக்க போறேன் அப்படின்ட்டு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பாய், see you, thank you mami. சோ இது எல்லாத்தையும் பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு இருந்த நம்ம சன் டிவி, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, அவங்கள மாதிரியே பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபிளாப் ஆகுது. அதுக்கு பதிலா டாப்பா ஓடிட்டு இருக்கிற ஷோவோட ஓனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் டபுள் பேமெண்ட் கொடுத்து நம்ம எடுத்துட்டோம்னா அசால்ட்டா நொங்கு சாப்பிடலாம். மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு புது ரியாலிட்டி ஷோவை ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. பட் எனிவேஸ் நம்ம பட்டுக்குட்டி என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்போம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்கள் எல்லாம் என்னை மிஸ் பண்ணுறது, நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜஸ் இதெல்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன், கடவுளை நான் ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் வச்சுதான் நம்ம தலைவர் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு, ஒரு புது முயற்சின்ட்டு. அதை கேட்டு நம்மளும் ஒருவேளை 6 ஸ்டார் 7 ஸ்டார் 17 ஸ்டார் மாதிரி ஏதாவது புதுசா ஹோட்டல் ஓபன் பண்ணி மலிவு விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு போர்டு போடுவார்னு நினைச்சோம். கட்சியில பார்த்தா இதுதான் அந்த புது முயற்சியா. ஐ அம் ஜாயினிங் நியூ பாஸ்டர்ஸ். இட்ஸ் கோயிங் டு பீ சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போறேன். தனியா விட்டா தானே வில்லங்க, கூட ஒரு செலிபிரிட்டியும் ஒரு ஷெஃபையும் சேர்த்து விட்டா டாப் தானே. இதெல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ கூடிய விரைவில் பிக் பாஸ் மாதிரியே பஸ் பாஸ்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்ன புதுசா பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. 20-25 கண்டஸ்டன்ட்டை கூப்பிட்டு வந்து பஸ்லயே டிராவல் பண்ண விடுவாங்க. வாரத்துக்கு வாரம் பஸ்ல இருக்க சீட் எல்லாம் குறையும். ஃபைனலி ஒரே சீட்ல 5 பேர் கட்டி புடிச்சிட்டு உட்காரணும். யார் சீட்டை விட்டு இறங்குறாங்களோ அவங்க அவுட். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது இதுல யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்டா வரீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாப்போம். இது எப்படியோ இந்த ரியாலிட்டி ஷோ சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல வேணாம். பிகாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.